டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த ஊசியில் இந்த கம்பி இருக்குல்ல, மேல் கம்பி, இதில் கோருங்க. அதில் அது சின்ன மிஷின் மெத்தடு. இதில் அப்படியே கோர்த்துக்க வேண்டியதை இந்த இதில் கோருங்க. கொஞ்சோண்டு அந்த நுனியை கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்படியே அப்படியே கொண்டு வாங்க, ரொம்ப இழுக்க வேண்டாம். அப்படியே இந்த பக்கம் விடுங்க, இந்த இதில் விடுங்க. மூணாவது ஓட்டையா? இல்லை, மூணாவது இதில் இழுத்தாச்சா? இடைப்பட்ட நூல்லாம் எடுத்து விட்டுறணும். இது என்ன இன்னொன்று தெரியுது, சும்மா தான். ஓகே, அப்படியே இந்த பாருங்க, இந்த கேப்பில் நல்லா போய் இந்த நூல் இருக்கணும். நீங்களா கோருங்க. கோருங்க. இப்போ இது மாதிரி கோர்த்துருக்கீங்கல்ல, இந்த நூலும் பிடிச்சிக்கிட்டு நல்லா அப்படி இழுத்து பாருங்கள். ஒட்டா அப்படி ரன் ஆகுதா பார்த்துக்குங்க. இந்த நூலையும் பிடிச்சிக்கோங்க. இப்படி இதில் தான் பார்க்கணும் டெஸ்ட்டு. கரெக்டாக இருக்கா? இது மாதிரி இருக்கணும். அப்புறம் இது சம்மந்தமாலாம் நான் அடுத்து சொல்லித்தரேன், ஓகேவா? அப்படியே அப்படி கொண்டு வந்து இந்த ஊக்கு இருக்கு பாருங்க, இதில் போடுங்க. கரெக்டு. இப்போ இது இப்படி இறங்கியிருக்குல்ல, நம்ம என்ன செய்யணும், அந்த வீலில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட்டினோம்னா மேலே வரும். மேலே கரெக்டாக வந்துருச்சா? அது மாதிரி எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டிங்களா? இப்படியே இந்த கம்பி இருக்குல்ல, இந்த கம்பியில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு கம்பி இருக்கும் பாருங்க, இந்த கம்பிக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக் போயிடும். நீங்கள் இப்படி செஞ்சிங்கனாவே அது போயிடும். வச்சா இப்போ மிதியை இறக்கி விட்டுக்கோங்க கீழே. மிதினா பின்பக்கம். ஊசியை கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த சிசர் எடுத்து இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ கோருங்க. அந்த நூலை அப்படியே வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம ஊசியில் நூல் கோர்த்தாச்சு. தையல் மிஷினில் எப்படி நம்ம நூல் கோர்க்கணும் தைக்கிறதுக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேவா?